தஞ்சை மாவட்டம் தமுமுக முன்னாள் தலைவர் ஏ சரபுதீன் அவர்கள் வீட்டு திருமணம். இஸ்லாம் நல்லா இருக்கியா? இடம் இருக்கா? போட்டோ போட்டு ஓரத்துல போங்க, சைட்ல போங்க, பாதி அவரு சைட்ல போங்க, சைட்ல போங்க, உள்ள போங்க. நம்ம அட்ரஸ் இல்லை அப்படி இல்லை, நம்ம வாங்கி உரைக்குதானே கேமரா இருக்கக்கூடாது, கேட்பான் போ. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illa Allah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய திருமணம் என்றால் என்ன என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முழுமையான பரிபூர்ணமான மார்க்கம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த மார்க்கத்தில் வெறுமனை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மாத்திரம் சொல்லப்படாமல் பிறப்பு முதல் இறப்பு வரை வரக்கூடிய அனைத்து காரியங்களை சொல்லக்கூடிய முழுமையான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்தை நீங்கள் எப்படி தொழ வேண்டும், எப்படி நோன்புகளை நோக்க வேண்டும்,
எப்படி ஜகாத்து கொடுக்க வேண்டும், எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லுவது போன்று நீங்கள் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி விவசாயம் செய்ய வேண்டும், எப்படி குடுக்கல் வாங்கலை வைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி நிகா செய்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற சட்டதிட்டங்களை சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கம் திருமணத்தை பற்றி என்ன சொல்கிறது என்று சொன்னால், திருமறை குர்ஆன்ல சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 21வது வசனத்தில் நிக்காஹ் என்றால் என்ன, திருமணம் என்றால் என்ன என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். வஅகதுனா மின்கும் மீசாக்கன் கலீலா. திருமணம் என்பது நீங்கள் செய்யக்கூடிய உறுதியான வாழ்க்கை ஒப்பந்தம். திருமணம்னா என்ன? வாழ்க்கை ஒப்பந்தம், உறுதியான ஒப்பந்தமாக இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அந்த ஒப்பந்தத்தை எப்படி போடுவாங்கன்னு சொன்னா, பெண்ணுடைய தந்தை இருக்கிறாரு, பெண்ணுடைய தந்தையோ பெண்ணுடைய பொறுப்புதாரி அவர் சொல்லுவாரு, தந்தையாக இருந்தால் பெண்ணுடைய தந்தை, நான் என்னுடைய மகள் இன்னாரை பேர சொல்லி, நான் என்னுடைய மகள் இன்னாரை அவருடைய முழுமையான சம்மதத்தோடு இவ்வளவு மகரை பெற்றுக்கொண்டு, மார்க்கத்தில் நிக்காஹ்ல மகர் கண்டிப்பா வேணும், இவ்வளவு மகரை பெற்றுக்கொண்டு அவருடைய முழுமையான சம்மதத்தோடு சம்பந்தப்பட்ட மாப்பிள்ளையை பார்த்து உங்களுக்கு நான் நிக்காஹ் செஞ்சு தர்றேன் என்று பெண்ணுடைய பொறுப்புதாரி வழி சொல்லி சம்பந்தப்பட்ட மாப்பிள்ளை அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் என்ன நிறைவேறிவிட்டது? திருமணம் நிறைவேறிவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுக்கு சில உபதேசங்கள் பண்ணாங்க, அது மாதிரி மனைவிமார்களுக்கு சில உபதேசங்கள் பண்ணாங்க. கணவன் மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் குர்ஆனிலே படித்து பார்த்தால், திருமறை குர்ஆனின் அதே சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 19வது வசனத்திலே, ஆண்களே, கணவன்மார்களே, உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த வசனம் பேசுகிறது. வாஷிருஹுன்ன பில் மாரூஃப் ஃபைன் கரிஹ்துமுஹுன்ன ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வயஜஅல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கதீரா. ஆண்களே, கணவன்மார்களே, உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. தொழுவுங்கள் என்பது எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையோ, நோன்பு வையுங்கள் என்பது எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையோ, ஒருவன் இந்த கட்டளைக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அவன் பாவியோ, நாளை மறுமையிலே அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவானோ, தண்டிக்கப்படுவானோ. அதே மாதிரி இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வாஷிருஹுன்ன பில் மாரூஃப். ஆண்களே, கணவன்மார்களே, உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்வது? உங்களுடைய அன்பை நீங்கள் வெளியே காட்ட வேண்டும், மனைவி மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை வெளியே காட்ட வேண்டும். அதை பற்றி திருமறை குர்ஆன்ல சூரத்து ரூம் என்று சொல்லக்கூடிய 30வது அத்தியாயத்தின் 21வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. وَمِنْ آيَاتِهِ அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய அடையாளங்கள் இன்னும் சில வரிகள் உள்ளன. எது என்று சொன்னால், உங்களிலிருந்து உங்களுடைய மனைவியரை அல்லாஹ் படைத்தானே, மனைவியின் மூலமாக நீங்கள் சுக்கூனை பெறுறீங்களே, இந்த மனைவியின் மூலமாக நீங்கள் சுக்கூனை பெறுவது, நிம்மதியை பெறுவது அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஒரு பாக்கியமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹமா, உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் மவத்தாவை ஏற்படுத்தினார். மவத்தா என்ன? அன்பு, பாசம். வத்த என்று சொன்னால் அஹப்ப, முஹப்பத் பண்ணினான். யவது நேசிப்பு. வத்த என்று சொன்னால் நேசித்தான், யவது என்று சொன்னால் நேசிப்பான். வது கேள்விப்பட்ட அப்துல் வதூத், அல்லாஹ்வுடைய பேர் என்ன? அப்துல் வதூத். வதூத் என்று சொன்னால் அன்பிற்குரியவன், பாசத்திற்குரியவன், நேசத்திற்குரியவன், அவருடைய அடிமை என்று பொருள். அவர் வதூதுடைய வேறு சொல் இறந்த கால விடை என்று சொன்னால் வத்த. அல்லாஹ் இந்த வசனத்திலே பேசுகிறான், கணவன் மனைவிக்கு மத்தியிலே இந்த முஹப்பத், அன்பு பாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அன்பு பாசம் மாத்திரமல்ல, ரஹமத்தும், உங்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் ரஹமத்தை, ரஹமத்னா என்ன? இறக்க. மனைவிக்கு ஒரு கஷ்டம் என்று வந்து விட்டால் கணவன் துடித்து போய்விடுகிறானே,
கணவனுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்துவிட்டால் மனைவி துடித்து போகிறாரே, இது போன்ற அன்பு பாசத்தை நீங்கள் காட்ட வேண்டும். இப்படி அன்பு பாசத்தை காட்டுவது இவருடைய அத்தாட்சிகளிலும் உள்ளன என்று இந்த வசனத்திலே பேசுகிறான். அவை அருமை சகோதரர்களே, மனைவியிடத்தில் அன்பை காட்ட வேண்டும், பாசத்தை காட்ட வேண்டும், முகப்பத்தை காட்ட வேண்டும் என்பதற்கு இந்த வசனம் தெளிவான சான்று. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியிட்ட எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, தேவையில்லாம கோபப்படுறது, சண்டை பிடிக்கிறது, பிரச்சனை பண்றது, அது மாதிரி இல்லாம அவங்க விட்டு கொடுத்து போவாங்க. சின்ன ஒரு வரலாறு பதிவு பண்றேன். இமாம் அபூ தாவூத் அவர்கள் தன்னுடைய முஸ்னத் அபூ தாவூத்ல இந்த அற்புதமான ஹதீஸ பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது அவர்களை சுத்தி இது போன்ற சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க சம்பந்தப்பட்ட செய்திகளை சஹாபாக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற போது அது யாருடைய வீடு என்று சொன்னால், யார் வீடு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. ஆயிஷா நாயகி வீட்டுல உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் வார்த்தை சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகத்துடைய இன்னொரு மனைவி ஒரு சாப்பாடு சமைக்கிறாங்க. அது ருசியான சாப்பாடு, ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிச்ச சாப்பாடு. அந்த மனைவி நினைக்கிறாங்க, இந்த சாப்பாடு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்குமே என்ற எண்ணத்தில ஒரு சஹாபியை கூப்பிட்டு, இந்த சாப்பாட்டை நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் கொடுத்துட்டு வந்துருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் வீட்டுல இருக்கிறாங்க? ஆயிஷா நாயகி வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப இன்னொரு மனைவி இத போய் நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்துட்டு வந்துருங்க என்று அனுப்பி விடுறாங்க. அப்படி அனுப்பிவிடுகிற போது அந்த சஹாபி அந்த மனைவி தேர்ந்த சாப்பாடை வாங்கிக்கிட்டு ஆயிஷா நாயகி வீட்டுக்கு வந்து ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. சுத்தி சஹாபா கிடக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மனைவி உங்களுக்கு இந்த சாப்பாடை கொடுத்தாங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கோபத்துல இன்னொரு மனைவியா இல்லையா, சக்கராத்தியா இல்லையா என்கிற அந்த கோபத்துல ஆயிஷா நாயகி அந்த தட்டை வாங்கி சாப்பாட்டோடு கீழே போட்டு உடைச்சிருவாங்க. புரியுதா? தட்டை வாங்குறாங்க, உள்ள ரொட்டி இருக்குது, அந்த உணவு இருக்கிறது, அதோட தூக்கி போட உடைப்பாங்க. யாருக்கு முன்னால? ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால, சஹாபாக்களுக்கு முன்னால தூக்கி போட உடைப்பாங்க. அப்படி உடைச்சோம். நம்மளா இருந்தா சபையில இந்த மாதிரி மனைவி ஒன்றை செய்து விட்டால், எவ்வளவு பெரிய அவமானம் ஏற்படுத்தி விட்டால் உடனே ஜமாத்துக்கு போன் பண்ணுவோம், பஞ்சாயத்து வைப்போம், எங்கேயோ போயிரு. நம்ம சாதாரண ஒண்ணுமே இல்ல. ஆனால் ரஹமத்துல் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வால் சிராஹித்து சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில வச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சாப்பாடு தட்டுக்கு போட்டு உடைக்கிறாங்க. அப்படி உடைக்கிற போது நபிகள் நாயகம் காட்டிய பிரதிபலிப்பு இல்லை என்று சொன்னால், கோபப்படவில்லை. கோபப்படாமல் ஃபலஹிகன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். சிரித்துவிட்டு சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, உங்களுடைய தாயாருக்கு ரோசம் ஏற்பட்டு விட்டது, இது ரோசத்தின் வெளிப்பாடு என்று சொல்லிவிட்டு அந்த கீழே கொட்டிய உணவுகளை அல்லங்கள், அந்த உணவுகளை நாம் சாப்பிடலாம் என்று சொல்லி கொட்டப்பட்ட மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் கொட்டப்பட்ட அந்த உணவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அள்ளி அவர்களும் சாப்பிடுறாங்க, சஹாபாக்களுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. கொடுத்துவிட்டு அந்த மனைவி தட்டத்துக்கு போட்டு உடைத்தாங்கல, தட்டு உடைந்து போயிருச்சு. அதுக்கு மட்டும் சொல்லுவாங்க, ஆயிஷாவே, நீ அவருடைய தட்டை உடைத்து விட்டால் அதுக்கு பரிகாரமாக ஓன் தட்டு இருக்கு பாரு, அதை கொடுத்து விட்டுரு, ஃபைன் போடணுமா இல்லையா, அதுக்காக ஓன் தட்டை கொடுத்து விட்டுரு என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இது பெரிய ஒரு பிரச்சனை. சபைக்கு மத்தியில் ஆயிஷா நாய் கோபப்பட்டு இந்த வேலையை செய்யறாங்க. கோபத்திற்கு கோபத்தை பதிலாக நம்ம என்ன செய்வோம், நான் ஒரு ஆம்பளை, நான் யாரு தெரியுமா, என் வசதி என்ன தெரியுமா அப்படின்னு காட்டி கோபத்திற்கு கோபத்தை பதிலாக காட்டுவோம் நம்ம. ஆனால் ரஹமத்துல் ஆலமீனாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்திற்கு கோபத்தை பதிலாக காட்டாமல் மென்மையை காட்டினாங்க, அன்பை காட்டினாங்க என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, நபி வழியில் நம் தொழுகை, நபி வழியில் நம் நோன்பு, நபி வழியில் நம் ஹஜ் என்று பேசக்கூடிய பல்வேறு சகோதரர்கள் மனைவி விஷயத்தில் இந்த சுன்னாவை பின்பற்றுகிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் என்பது மாத்திரமல்ல. இன்னொரு ஹதீஸ் வருது, இமாம் புகாரி இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அன்னை ஆயிஷா, அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோடைய கடைசி நேரம் ஏறக்குறைய மரணம் நெருங்குகிறது. அந்த மரண சமயத்தில் ஆயிஷா நாயகி வீட்டுல இருப்பாங்க. ஆயிஷா நாயகி வீட்டுல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வா ரஸா, எனக்கு ஏற்பட்ட தலைவலியே, தலைவலி என்னால் தாங்க முடியவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க.
அப்ப ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, வா ராசா, எனக்கு ஏற்பட்ட தலைவலியே, எனக்கு தலைவலி, ரசூலுல்லாஹ்வுக்கு தலைவலிக்குது, ஆயிஷா நாயகிக்கு தலைவலிக்குது, புரியுதா? அப்படி ஆயிஷா நாயகி எனக்கும் தலைவலிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலியா கிண்டலா ஜோக்கா மனைவிட்ட உரிமையா பேசுவாங்க. ஆயிஷாவே, எனக்கு முன்னால் நீ வஃபாத்தாகிவிட்டால், எனக்கு முன்னால் நீ மௌத்தாகிவிட்டால் நான் உனக்காக துஆ செய்வேன் அப்படிங்குவாங்க. அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா நாயகி கோபப்பட்டு சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன, நான் எப்ப மௌத்தா போவேன், எப்ப இன்னொரு நிக்காஹ் பண்ணிக்கலாம் என்ற ஆசையில பேசுறீங்க அப்படிங்குவாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அப்படிலாம் கோபப்படும் போது சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லமா, நான் அல்லாஹ் மேல சத்தியமா உன்னை நேசிக்கிறேன், உங்க வாப்பாவை நேசிக்கிறேன் அப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. அவை என் அருமை சகோதரர்களே, நல்ல கணவன் யார் என்று சொன்னால் மனைவிக்கு, மனைவி மேல பாசம் வைக்கிறான், மனைவிக்கு நல்ல வேறு பேர் வாங்குறான்ல, அவன் தான் நல்ல கணவன் என்பதற்கு இந்த ஹதீஸ்கள் அழகான ஆதாரம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உரிமைகளை மதிச்சாங்களோ பேருனாங்களோ, அது மாதிரி நம்மளும் பேரணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ்கள் ஆதாரம். அதே மாதிரி மனைவிமார்களுக்கு நான் சொல்லக்கூடிய சில உபதேசங்கள், என் அருமை தாய்மார்களே, என் அருமை சகோதரிகளே, சாலிஹான பெண்கள், சொர்க்கத்துக்குரிய பெண்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் கணவனுக்கு கட்டுப்படுவார்கள். சாலிஹான பெண்களுக்கு, சொர்க்கத்துக்குரிய பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இலக்கணம் 2 இலக்கணம் தான். முதல் இலக்கணத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 34வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துன் லில் கைபி பிமா ஹபிலல்லாஹ். சாலிஹான பெண்கள் யார் என்று சொன்னால் கானிதாத்துன், அவர்கள் கணவனுக்கு கட்டுப்படுவார்கள். நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்க என்று போக மாட்டாங்க. கணவனை மதிப்பாங்க, கணவனை கட்டுப்படுவாங்க, கணவனுக்கு பணிவிடை செய்வாங்க. அப்ப எந்த ஒரு பெண்மணி கணவனுக்கு கட்டுப்பட்டு அதே சமயத்தில் தன்னுடைய கருப்பை பாதுகாத்துக் கொண்டு கருப்பொழுக்கத்தோடு வாழ்கிறாரோ, இந்த 2 பண்புகளும் கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய பண்பும், கருப்பொழுக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒழுக்கம் என்ற பண்பும் யாருக்கு இருக்கிறதோ அந்த பெண்கள் சாலிஹான பெண்கள், அவர்கள் சொர்க்கத்துக்குரிய பெண்கள் என்று நான் சொல்லவில்லை. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். அவை அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் சொர்க்கத்துக்குரிய பெண்களா ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 பண்புகளுக்கு சொந்தக்கார பெண்களாக நாம் ஆகிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தில் சில துஆக்கள் சொன்னாங்க. அந்த துஆக்களை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 துஆக்களை சொல்லி இந்த பயானை முடிச்சிடுறேன். முதல் துஆ, திருமணத்தில் நபிகள் நாயகம் செய்த துஆ உங்கள் எல்லோருக்கும் தெரியும். என்ன துஆ? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். தம்பதிகளே, அகமும் புறமும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக, எல்லா நல்ல காரியங்களிலும் உங்கள் 2 பேரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்கல்ல, அந்த துஆவை நான் இந்த தம்பதிகளுக்காகவும் சேர்த்து பேசுகிறேன். தம்பதிகளே, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்ற இந்த துஆவோடு இன்னும் 2 துஆவை நான் சேர்த்து சொல்றேன். இந்த 2 துஆ புது தம்பதிகள், புது மாப்பிள்ளை புது பொண்ணுக்கு மட்டுமல்ல, நம்மள மாதிரியான பழைய மாப்பிள்ளைகள் பழைய பெண்களுக்கு இந்த துஆ பொருந்தும். என்ன துஆ என்று சொன்னால், இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 3271வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நீங்கள் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு முன்னால், மனைவியோடு நீங்கள் இல்லறத்திலே ஈடுபடுவதற்கு முன்னால் இந்த துஆவை ஓதிக் கொள்ளுங்கள். இந்த துஆவோடு என்ன செய்து கொள்ளுங்கள்? மனைவியோடு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுங்கள் என்று நான் சொல்லவில்லை, சொல்றது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை சொல்றாங்க. துஆ என்ன என்று சொன்னால், பிஸ்மில்லாஹ். இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு முன்னால், இது புது மாப்பிள்ளை பழைய மாப்பிள்ளை யாரா இருந்தாலும், புது பொண்ணு பழைய பொண்ணு யாரா இருந்தாலும், இந்த இல்லறத்திற்கு முன்னால் ஓதக்கூடிய துஆ என்ன என்று சொன்னால், பிஸ்மில்லாஹ் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. பிஸ்மில்லாஹ்வுக்கு அடுத்து உங்களுக்கு தெரியும், அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான், அல்லாஹ்வே எங்கள் 2 பேரையும் ஷைத்தானிய தீங்குகளை விட்டு பாதுகாப்பாயாக. எங்கள் 2 பேரை மாத்திரமல்ல, வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா,
இந்த உறவின் மூலமாக ரிசுக்காக பிள்ளை பாக்கியத்தை தருவாயா இல்லையா, வாரிசுகளை தருவாயா இல்லையா, அந்த வாரிசுகளையும் ஷைத்தானிய தீங்குகளை விட்டு பாதுகாப்பாயாக என்ற துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொன்னாங்க. இந்த ஹதீஸ இமாம் புகாரி 3271 ஹதீஸாக இத பதிவு பண்ணிருக்காங்க. இந்த துஆ இல்லறதுக்கு முன்னால் ஓதுனே கடைசி துஆ என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு பிள்ளை பாக்கியத்தை தரட்டே, இந்த தம்பதிகளுக்கு பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ் தரட்டே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்காக ஒரு துஆ ஓதி ஊதுவாங்க. இந்த ஹதீஸ் பேசுகிறது. அதை ஓதிட்டு சொல்லுவாங்க, நான் மட்டும் ஓதல, எங்க வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மகன் இஸ்மாயில் ஈசாக்கு இதெல்லாம் ஓதி ஊதுனாங்க. இந்த ஹதீஸ் பேசுகிறது. என்ன துஆ என்று சொன்னால் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மதி மின் குல்லி ஷைத்தானின் வ ஹாம்மத்தின் வ மின் குல்லி ஐனின் லாம்மா. பிள்ளைங்களுக்கு ஓதி ஊதக்கூடிய துஆ அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மதி, அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான ஆற்றலை கொண்டு நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மின் குல்லி ஷைத்தானின், எல்லா விதமான ஷைத்தானிய தீங்களை விட்டும் இந்த பிள்ளையை அல்லாஹ் பாதுகாப்பானாக. முஹம்மதின், எல்லா விதமான பேராபத்துகளை விட்டும் இந்த குழந்தையை பாதுகாப்பானாக. வமின் குல்லி ஐனின் லாம்மா, எல்லா விதமான பொறாமைக்காரர்களுடைய கந்திஷ்டியின் தீங்கை விட்டு என்ன செய்வானாக, இந்த குழந்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ ஓதி தன்னுடைய பேரப்புள்ள ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு பேரப்புள்ள ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஓதி ஊதுனாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் கேட்ட அதே துஆவை மறுபடியும் கேட்டு முடிக்கிறேன். தம்பதிகளே, உங்கள் எல்லோருக்கும் எல்லா வகையிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்ற இந்த துஆவோடு அல்லாஹ் இந்த துன்யாவிலும் எல்லா வகையான பரக்கத்தையும் மறுமையிலும் பரக்கத்தையும் கொடுத்து இந்த தம்பதிகளுக்கும் நமக்கும் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த நமக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தை அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக, அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்தை பெற்ற சமுதாயமாக இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக. இந்த துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பானவர்களே, இப்பொழுது கால சூழ்நிலையில் இறுக்கமான ஒரு சூழ்நிலை அமர்ந்திருந்தாலும் கூட இது ஒரு அமல், நல்ல மனிதர்கள் அடிப்படையில் இங்கே அமர்ந்திருக்கின்ற பொழுது வேர்வையில் கூட கொஞ்சம் பொருட்படுத்தாமல் இந்த நிகழ்வுகள் கடந்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் நமக்கு நன்றி எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த திருமண சபை ஒரு சமுதாய அங்கீகரித்த சபை, அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரித்தது. அன்னைக்காக சுன்னத்தி என்றார்கள், திருமண முறையினுடைய வழிமுறை என்று சொன்னார்கள். அந்த வழிமுறையின் அடிப்படையில் நடக்கக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் நமக்கு நன்மை உண்டு. எனவே இங்கு இருக்கக்கூடிய இந்த இறுக்கமான நிலைகளிலே வேர்வையை பொருட்படுத்தாமல் இன்னும் சற்று நேரம் வந்திருந்து நம்முடைய கடந்த கால சட்டமன்ற உறுப்பினர் 5 ஆண்டு காலம் ஆளுங்கட்சி அவையில் இருந்தாலும் கூட நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் ஆளுங்கட்சி என்று கூட பாராமல் அதை எதிர்த்து கேட்டு சமுதாயத்திற்காக போராடிய ஒரு முன்மாதிரி நமூனாவாக அவர்கள் நம்முடைய முன்னாளில் வந்திருக்கிறார்கள். அவர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தார்கள். இனி வரக்கூடிய காலங்களிலும் அதுபோன்று அவர்கள் பணி செய்வதற்கு நாம் எல்லோரும் அவருக்காக துஆ செய்வது. சற்று நேரம் அவர்களும் இங்கே இந்த சொற்பொழிவை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது தமிழ் மின்சாரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உரை நிறுத்துவார்கள். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற முறையுமாகிய திருநாமத்தால் தொடங்குகின்றேன். மனிதனுடைய ஜனநாயக கட்சி ஆஸ்திரேலிய மண்டல செயலாளராகவும் தொடர்ந்து அதிராமத்துடைய நலன் விரும்பியாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய சரகுல் காக்கா அவர்களுடைய பாசத்திற்குரிய மகன் எஸ் முகமது அப்துல்லா அவர்களுக்கும் அருமைக்குரிய சகோதரி எஸ் பஹருதீன் அவர்களுடைய புதல்வி வி சுமையா அவர்களுக்கும் இடையிலே இன்னும் சில மணித்துளிகளில் நிகழவிருக்கக்கூடிய இப்ராஹிம் வாழ்க்கை ஒப்பந்த நிகழ்ச்சிக்கு தலைமையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதிராமத்தின் சமூக செயல்பாட்டாளர்
பாசத்துக்குரிய அன்பர் காக்கா அவர்கள், எனக்கு முன்னாலே சிறப்பான ஒரு திருமண உரையை ஆக்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மௌலவி அலிஅக்பர் உதவி அவர்கள், மனிதநேய ஜனநாயக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆட்சிக்குமர் தாஜுதீன் அவர்கள், மாவட்ட செயலாளர் தம்பி அதிரை ஷேக் அவர்கள் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய 2 குடும்பத்தினருடைய பிரதிநிதிகளை, அவையில் இருக்கக்கூடிய ஜமாத்தார்களே, பெரியோர்களே, சார்ந்தவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அதிராம்பட்டினத்தில் இந்த திருமண விழாவை இருவரும் ஒன்று ஒரு நிகழ்வாகவும் கருத்து பரிமாற்றங்களுக்கான ஒரு களமாகவும் நடத்துவதற்காக சர்வதேச காக்கா அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் எப்போதுமே நன்றி கடன்பட்டிருக்கின்றோம். இந்த திருமண அவையிலே எனக்கு முன்னாலே மௌலவி அலிஅக்பர் உமரி அவர்கள் சிறப்பான ஒரு திருமண உரையை ஆற்றியிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அதையும் தாண்டி ஒரு விஷயங்களை கூறிவிட்டு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன். நேற்று இன்றும் நான் சென்னையில வெவ்வேறு நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிட்டு வருகிறேன். ஆனால் சர்வதேச காக்கா அவர்கள் தம்பி அப்துல்லா அவருடைய திருமண செய்தியை சொன்ன பிறகு அந்த நிகழ்வுகளிலே சில மாற்றங்களை செய்துவிட்டு இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வருகை வருகிறேன். ஏனென்று சொன்னால் சர்வதேச காக்கா அவருடைய நெடுநாளைய சமுதாய பணியை என்னை போன்றவர்கள் நன்கு அறிவார்கள். அதிராம்பட்டினத்தில் பிறந்து ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டத்திற்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு ஆற்றல் மிகு செயல்வீரராக கடந்த காலத்திலே திகழ்ந்தவர் சர்வதேச காக்கா அவர்கள். மல்லிப்பட்டினம் தொடங்கி தஞ்சை மாவட்டத்துடைய எல்லை முடியக்கூடிய அனைத்து வரை வாரந்தோறும் சுற்றுப்பயணம் செய்து ஜமாத்துகளை சந்தித்து, இளைஞர்களை சந்தித்து, மாணவர்களை சந்தித்து இயக்கத்தின் பால் உணர்வூட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு மாபெரும் சமுதாய கடமை செய்தவர் அவர். அது மட்டுமல்ல, இதே அதிராம்பட்டினத்தில் பல நெருக்கடியான நிகழ்வுகள் நடந்துள்ளது. 1995, 2000 காலகட்டங்களிலே பிறந்தவர்களுக்கு வளர்ந்தவர்களுக்கு அந்த நெருக்கடிகள் எல்லாம் தெரியும். இன்றைய கண்ணியமான சூழல் அப்படி இருக்காது. அடக்குமுறை சட்டங்கள், சனா சட்டத்துடைய தாக்குதல்கள், காவல்துறையுடைய அராஜகங்கள், ஏன் என்று கேட்டால் மிரட்டல், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நாங்கள் எல்லாம் படிச்சுக்கிறோம். இன்றும் நினைத்தாலே எங்கள் அறியாத ஒரு உணர்ச்சியை, எழுச்சியை கொண்ட உடனே உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட காலத்தில் எனக்கு அஞ்சாத பணி செய்வவர் இந்த பகுதியில் என்று சொன்னால் அது சர்வதேச என்று நான் அறிவித்திருக்கின்றேன். எத்தனை சிறைவாசங்களை அவர் அனுபவித்தார் என்பது போன்றவர்களுக்கு தெரியும். அவருடைய வீட்டுக்கு நாங்கள் அப்போதெல்லாம் வந்து கைபேசி இருக்காது, தொலைபேசி தான் இருக்கும். தொலைபேசியில் எனக்கு தோன்றுகின்ற போது காக்காவுடைய தகப்பனார் அவங்க போய் இருப்பார்கள். எடுத்தவர்கள் யார் நீங்க எல்லாம் இயக்க பசங்களா அப்படிம்பாங்க. நாங்க பதவி போயிட்டு இல்ல பாப்பா நாங்க தேங்காம்பட்டி சம்பந்தமா பேச வந்திருக்கிறோம் முடியாடுவாரு. ஏன்னா நாங்க இயக்க ரீதியா காக்காவை தொடர்பு சொன்னா எங்களுக்கு திட்டணும், காக்காக்கு திட்டணும். அப்படிப்பட்ட ஒரு காலம், குடும்பத்தின் நெருக்கடி, ஊரின் நெருக்கடி, இப்படிப்பட்ட பல நெருக்கடிகளை கடந்த சர்வதேச காக்கா அவர்கள் பால் பண்ண வச்சாரு. மாடுகளை வாங்கி கட்டி வச்சிருக்க நேரத்தில் முன்னெச்சரிக்கை கைதுன்னு சொல்லி போலீஸ் அரசு கட்டு பறிச்சாரு. திருச்சிக்கு பால் கேட்கறது ஆள் இல்லை. அந்த பால் பண்ணி அவருக்கு வந்து வீழ்ச்சியை ஏற்படுத்தி கேண்டீன் திறந்தாரு. சிதம்பராறு முன்னெச்சரிக்கை கைதுன்னு சொல்லி காவல்துறை கைது சென்று போயிடுச்சு. கேண்டீன் எடுத்து போனாரு. பல இழப்புகள் யாருக்காக? இந்த சமூகத்திற்காக, இந்த மக்களுக்காக என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பல இழப்புகளை சந்தித்தவருக்கு பலத்துடைய துவாவின் காரணமாகத்தான் இன்று ஆஸ்திரேலியாவிலே குடியுரிமை கிடைத்து குடும்பத்தோடு வசிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கினார் என்று நான் கருதுகின்றேன். இதனால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு 2011ஆம் ஆண்டு நடக்கின்றேன். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலே நான் போட்டியிடுகிறேன். போட்டியிட்ட பொழுது பல பொருளாதார நெருக்கடிகள், அந்த நேரத்தில் சர்வதேச காக்கா அவர்கள் பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிறார். அவர் என்ன செய்யார் என்பது இன்று வரை நான் காரிலே வந்தபோது நம்முடைய தம்பிகளிடம் பேசிக் கொண்டு வந்தேன். தம்பி அப்துல்லா அவர்கள் அப்போது சிறிய பிள்ளை, இந்த மிகப்பெரிய இந்த பிள்ளைகள் போன்ற ஒரு தருணம் ஒரு 7 வயது இருக்கின்ற நினைக்கின்றேன். அந்த தேர்தலில் நாங்கள் பட்ட துயரங்களை பார்த்துவிட்டு தன்னுடைய மகன் அப்துல்லாவுடைய கழுத்திலே இருந்த தங்க சங்கிலியை கலத்தி உடனடியாக தேர்தல் நிதியாக கொடுத்து எங்களுக்கு அனுப்பினார். அப்படிப்பட்ட நேசத்தையும் நட்பையும் தியாகத்தையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கின்றோம். இன்று பலருக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த நேரத்தில் சிறைச்சாலைகளுக்கு செல்வது என்ற சாதாரண விஷயம் அல்ல. இன்று ஒரு காவல்துறை வாகனம் வந்துவிட்டால் ஊர் கூடி எழுச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கையை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். அந்த நேரத்தில் கேட்க நாதி இருக்காது.
குடும்பத்தினரோ கட்சியினரோ இயக்கவாதிகளோடு கேட்டால்தான் அதெல்லாம் கிடைக்கும். இதனாக பார்க்கின்றோம் இடஒதுக்கீட்டுக்காக எந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் போராடினோம் என்று சொல்லி சதாவுக்கு எதிராக எப்படியெல்லாம் நாங்கள் போராடினோம் என்று நினைத்து பார்க்கின்றோம். இன்று குறிப்பாக 2000க்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு 2005க்கு பிறந்த பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு யார் வாங்கி கொடுத்தார் என்று கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. நாங்கள் அந்த போராடி பெற்றுக் கொடுத்த உரிமைகளை இன்றைய புதிய தலைமுறையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நன்றியோடு தன்னுடைய பழைய போராளிகளை வைத்து பார்க்க வேண்டும். அன்று ஒரு கலவரம் மதுராமற்றத்தில் அது 2002 3 என்று தெரியவில்லை. 2022 அந்த நேரத்தில் தனியோடு மனிதனாய் எங்களுடைய இளைஞர்கள் ஒருங்கிணைத்து அந்த கலவரத்தை அமைதிப்படுத்தி காவல்துறையுடன் பேசி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கடந்து போக காரணமாக இருந்தவர் நம்முடைய தர்மபுரி அக்கா அவர்கள். அப்படியெல்லாம் உழைத்த எண்ணற்ற சகோதரர்கள் இன்று பல்வேறு களங்களிலே பிரிந்திருக்கலாம், பல்வேறு இழப்புகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் இன்றும் பல இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, வளரும் தலைமுறையினருக்கு அவர்களால் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு மன நிறைவு எங்களை போன்றவர்களுக்கு உண்டு. இந்த நாள் ஒரு களத்திலே இருக்கலாம், அவருக்கு ஒரு முறை ஒரு களத்திலே இருக்கலாம், இன்னும் பல வெவ்வேறு களத்திலே இருக்கலாம். ஆனால் ஒன்றுபட்டு இந்த மக்களுக்கு சுயமரியாதை கிடைக்க வேண்டும் என்று போராடினோம். இந்த மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று போராடினோம். இந்த மக்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடினோம். இந்த மக்களுக்கு அரசியல் நியாயங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடினோம். இப்போதும் போராடி கொண்டே இருக்கின்றோம். நாளையும் இன்ஷா அல்லாஹ் போராடுவோம். அதை மாறுபட்ட கருத்துகள் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் இன்று யார் யாரையோ தூக்கி கொண்டாடுவார்கள். ஆனால் தூக்கி கொண்டாட வேண்டியவர்களை மதிக்க தெரியாதவர்கள் என்ற ஒரு வரலாற்று பிடிக்க நாம் ஆராய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் சர்வதி அக்கா அவருடைய அந்த பழைய நிறைவுகளை இங்கே நான் அசை போட்டு என்பதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். மற்றபடியாக இங்கே வந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், பெரியவர்கள் எல்லோருமே காக்காவோடு நன்மை கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பாக இருக்கக்கூடிய காக்காவுடைய திருமணத்துக்கு நானும் அணியும் ஒரு முறை போன்ற வெளியூர்வாசிகள் இங்கே வருகை தந்து ஒரு வாழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெற்றிருக்கின்றோம். எனக்கு முன்னாலே பேசிய அணியும் ஒரு முறை அவர்கள் மணமக்களுடைய சிறப்புகள், கணவனுடைய அந்த மகிழ்ச்சியான பரிமாற்றங்களை பற்றி எல்லாம் பேசினார்கள். அற்புதமான உரை. அது புதிய மணமக்களுக்கு மட்டுமல்ல, பழைய மணமக்களுக்கும் சேர்த்துதான் என்று சொன்னதே எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் மாப்பிள்ளை என்ற ஒரு அந்தஸ்தை பெறுவதே ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம். அதுவும் முதல் 6 மாதங்கள் 1 வருடம் வரை அவர்களை புது மாப்பிள்ளை என்றுதான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மன வாழ்க்கையை நம்முடைய தம்பி அப்துல்லா அவர்கள் இங்கே சந்திக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமக்களை சுருக்கமாக அழகான வார்த்தைகளிலே, அடக்கமான வார்த்தைகளிலே வாழ்த்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்த்து எந்த வேதங்களிலும் இல்லை, எந்த அறிஞர்களாலும் சொல்லப்படவில்லை, எந்த மொழியின் பழமொழிகளிலும் இல்லை. அகத்திலும் புறத்திலும் இறைவா இவர்களுக்கு அபிவிருத்தியை செய்வாயாக, நன்மையான காரியங்கள் மற்றும் இவர்களை இணைத்து வைப்பாயாக என்று வாழ்த்தினார்கள். இந்த வாழ்க்கை நீங்கள் பார்க்க வேண்டும். முதல் வரிகள் இறைவா இவர்களுக்கு அபிவிருத்தியை செய்வாயாக என்று வாழ்த்துகிறார்கள். இரண்டாவது வகையில பிரார்த்தனை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வார்த்தைகளை விட்டு கவனிக்க வேண்டும். நன்மையான காரியங்களை மட்டும் இவர்கள் இணைத்து வைப்பாயாக சொல்கிறார்கள். சர்வந்த மனதியாக இணையக்கூடியவர்கள் ஒரு தீமையான காரியங்களை ஒன்றுபட்டு விடக்கூடாது. ஒருவருடைய மோசடி செய்யக்கூடிய விஷயத்துல, ஒருவருடைய நலனை பாதிக்கக்கூடிய விஷயங்களில இணைந்துவிடக் கூடாது என்ற அறிவுரையோடு அந்த வாழ்க்கையை தெரிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கை இந்த மணமக்களுக்கு நமது அனைவரின் சார்பிலும் தெரிவித்து எல்லாம் உள்ள ரபுல்லாஹ் அவர்களுக்கு எல்லா வகையான சிறப்புகளை வழங்க வேண்டுமா இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا
من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله تعالى بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال النبي صلى الله عليه وسلم: النكاح من سنتي ومن رغب عن سنتي فليس مني يقول على واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم. أنكحتك سمية بنت فخر الدين وقيل عن أبيها بصداق 60 جراما من ذهب بشهادتها مجلسنا قدر بشهادة من حضر بهذا من 60 جنيه. أبيه وكلمة أبيها بصداق وقيل ஃபக்ருதீன் அவர்களுடைய மகள் சுமையா அவர்களை 60 கிராம் தந்த மகளுக்கு அந்நாளுடைய தந்தைக்கு வக்கீலாக இருந்து நான் தங்களுக்கு நிகாஹ் செய்து சேர்த்து தந்தேன். இப்போ சொல்லப்பட்ட கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, சகோதரர்களே, இதுதான் நிக்காஹ்ங்கிறது. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். ஒரு உரை, ஒரு குதுபாவின் முக்கியமான ஒரு உரை, முக்கியமான மார்க்க சம்பந்தப்பட்ட, உலக சம்பந்தப்பட்ட பயனுள்ள பல்வேறு செய்திகள் உரையாற்றப்பட்டது. அதுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் அந்த நிக்காஹ்ங்கிற அந்த ஒப்பந்தம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஒப்பந்தத்தை சம்பந்தப்பட்ட மாப்பிள்ளை அல்ஹம்துலில்லாஹ் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சபையில் வைத்து சாட்சிகளுக்கு முன்னால ஏற்றுக்கிட்டாரு. அவங்க சொல்லி கொடுத்து இவர் ஏற்றுக்கொண்டு விட்டால் நிக்காஹ் நிறைவேறிவிட்டது என்பது பொருள். நிக்காஹுக்கு பிறகு நாங்க ஓதக்கூடிய துவாவை நான் சொல்லி தரேன், நீங்க சொல்லிக்கிறீங்க. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். இந்த துவாவுக்கு பின்னால நானே நன்றி உரையை சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், இந்த நிக்காஹுக்கு வந்த உள்ளூர் மக்கள், அது மாதிரி வெளியூர் மக்கள், அது மாதிரி எங்களுடைய நண்பர் சமூக அன்சாரி, ஏன்னா நாங்கெல்லாம் ஒரு காலத்துல ஒன்னா இருந்து ஒன்னா இருக்கிறோம். அந்த கஷ்டமான காலம் சரியா, அந்த மாதிரி கஷ்டமான காலகட்டத்திலேயே ஒரு சமுதாயத்துக்கு எங்களால முடிஞ்ச பணிகளை செய்யலாமே, அந்த பழைய உணர்வுல என்னைய அங்கிருந்து இங்க கூட்டு வந்துச்சு. சகோதரர் முன்னாடி எம்எல்ஏ கபீபுல் அன்சாரிய சென்னைக்கு போகாம நிகழ்ச்சியை மாற்ற வச்சு இங்க கூட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பழைய அந்த நிகழ்வு அதான் காரணம். எல்லாருக்குமே உள்ளூர் மக்கள், வெளியூர் மக்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது, அதை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சபை கலையும் போது ரசூலா ஒரு துவாவை சொல்லி சபையை கலசாமி ஹதீஸ் வருது. அந்த துவாவை நான் சொல்றேன், சொல்லி கலந்து வைக்கிறவா. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். பேப்பராங்க இல்லப்பா.
வாங்க